ஒரு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்காங்க, அதை ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் சிறுபருப்பும் வேக வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ அந்த தக்காளி பச்சை வாசனை போனதும் இப்போ அதில் ஊற்றிக்கலாம். சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வியூஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை சூப்பர்.